வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம்னா, தமிழ்நாட்டில் டிவிகே அரசின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் இன்றைக்கி நடந்துச்சுங்க. முதல் சட்டசபை கூட்டத்தொடர் ஆளுநர், மாண்புமிகு தமிழக ஆளுநர் அருளேக்கர் அவர்கள் தலைமையில் நடந்துச்சுங்க. டிவிகே அரசனுடைய செயல்திட்ட வரைவு அறிக்கையை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் படித்தாருங்க சட்டசபையில். ஒரு அருமையான ஒரு நிகழ்வாக இருந்துச்சு. தமிழக சட்டசபையிலேயே ஒரு வரலாற்று நிகழ்வாக இந்த நிகழ்வை நம்ம பார்த்தோங்க. இருபெரும் திராவிட அரசுகளை கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட 2 பெரும் திராவிட அரசுகளான திமுக, அதிமுக 2 கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி வெற்றி மகுடத்தில் அமர்ந்தது டிவிகே அரசு. அதுதாங்க தலைவர் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களின் அரசுங்க. இந்த அரசுடைய முதல் சட்டசபை கூட்டத்தொடர் இன்றைக்கு பிரமாதமாக நடந்துச்சுங்க. இதில் ஆளுநர் அவர் உரை அருமையாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சி காலத்தில் ஆளுநர் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் முரண்பாடு ஏற்பட்டது. அது ஒரு இணக்கமான சூழல் இல்லை. இன்றைக்கோ ஒரு இணக்கமான சூழலை தமிழக மக்கள் பார்த்து கண்டு ரசித்தார்கள். முதலாக கூட்டத்தொடர் நடக்கிறது. அதில் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சட்டசபை நோக்கி வருகிறார். அவரை சபாநாயகர் மாண்புமிகு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வரவேற்கிறார். அப்பொழுது காவல்துறை உரிய மரியாதை கொடுக்கிறார்கள். துப்பாக்கி ஏந்திய காவல்துறை நமது ஆளுநர் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கிறார்கள். அந்த மரியாதையை பெற்றவுடன் ஆளுநர் அவர்களை நமது சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சபைக்குள் அழைத்து செல்கிறார். இந்த காட்சியை பார்க்கும்போது என்ன அருமையாக இருந்தது தோழர்களே. இதைத்தான் தமிழகம் எதிர்பார்த்தது. இந்த இணக்கத்தை தான் தமிழகம் எதிர்பார்த்தது. ஆளுநர் அவர்கள் மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கக்கூடியவர். அவர் மத்திய அரசிடமிருந்து மாநில அரசிற்கு தேவையான நிதியையும் வளர்ச்சி பணிகளையும் கொண்டு செல்பவர், அனுமதி வாங்கி கொடுக்கக்கூடியவர். அவர் தமிழக அரசுடன் இன்றைக்கு ரொம்ப ஒற்றுமையாக இருந்தாருங்க, இணக்கமாக இருந்தாருங்க. இந்த காட்சி தான் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. கடந்த காலத்தில் பார்க்கும்போது ஒரு வெறுப்பு அரசியல் இருந்தது தமிழ்நாட்டில். மாநில அரசுக்கும் மத்திய அரசிற்கும் கவர்னருக்கும் இடையே பெரிய மோதல் போக்கு ஏற்பட்டது. இந்த மோதல் போக்கு காரணமாக தமிழகம் பின்னுக்கு தள்ளியது. தமிழகத்தின் வளர்ச்சி பின்னுக்கு தள்ளியது. தமிழகத்துக்கு தேவையான நிதி ஆதாரங்கள்லாம் கிடைக்காமல் போனது. இப்போ அந்த சூழ்நிலை இல்லை. இது இணக்கமான சூழ்நிலையாக இருக்கிறது. பார்க்கும் பொழுதே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது மக்களே. கவர்னர் அவர்கள் டிவிகே அரசின் 5 ஆண்டுகால ஆட்சியின் வரைவு திட்டங்களை படித்தார். அந்த வரைவறிக்கை திட்டத்தை ஒன்று பிசகாமல் அரசு எவ்வாறு எழுதி கொடுத்தார்களோ அதை உள்ளபடியே அப்படியே படித்தார். இதுதாங்க ஆச்சரியம். கடந்த கால ஆளுநர் எப்படின்னா, அரசு ஒரு அறிக்கை கொடுப்பாங்க, அதை அவர் படிக்க மாட்டாருங்க. நான் அரசுக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் முரண்பாடு இருந்துச்சு. அவர் ஒன்று படிச்சுட்டு எதிர்க்கட்சி வெளிநடப்பு செய்வதற்கு முன்னாடியே
ஆளுநர் அவர்கள் எதிர்க்கட்சி போன்றே வெளிநடப்பு செய்து விடுவார். இதுதான் தமிழக அரசு சட்டசபையில் கடந்த 5 ஆண்டுகளாக நாம் பார்த்த காட்சி. இன்றோ அது ஒரு வித்தியாசமான காட்சியாக இருந்தது மக்களே. அவர் அச்சு விலகாமல் உள்ளபடியே அரசு என்ன எழுதி கொடுத்தார்களோ அதை அப்படியே படித்தார். இதில் என்ன ஆச்சரியம் என்னவென்றால், நமது ஆளுநர் அவர்கள் செய்தது, ஆங்கிலத்தில் உரை வாசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது தமிழில் நமது டிவிகே அரசின் கொள்கை தலைவர்களுடைய பெயரை உச்சரிப்பது நிர்பந்தமாகிவிட்டது. அச்சமயம் தமிழில் கண்டிப்பாக உச்சரிக்க வேண்டும் நமது டிவிகே அரசின் கொள்கை தலைவர்களின் பெயர்களை. அதுதாங்க அன்னைக்கு சிறப்பாக இருந்துச்சுங்க சட்டசபையில். என்னன்னா, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் கொள்கை வழியில் இயங்கும் டிவிகே அப்படின்னு சொல்றதுக்கு, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், வீரமங்கை வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், காமராசர், அம்பேத்கர், இப்படி கொள்கை தலைவர்களுடைய பெயரை தமிழிலே உச்சரித்தார் நமது ஆளுநர் அவர்கள். அதுதாங்க கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சுங்க. அப்பொழுது அவருக்கு தமிழ் உச்சரிப்பு வரவில்லை. ஏன்னா அவர் வடநாட்டுக்காரர் நமது ஆளுநர் அவர்கள். அவருக்கு ஹிந்தியும் இங்கிலீஷும் தான் சரளமாக பேசக்கூடியவர். நமது மொழியோ அவருக்கு உச்சரிப்பு சரியாக வரவில்லை. அதை அவர் தவறாக உணர்ந்து, என்னுடைய உச்சரிப்பு டிவிகேயினுடைய கொள்கை தலைவருடைய பெயரை தமிழில் நான் உச்சரிக்க முடியவில்லை, நான் சரியாக உச்சரிக்க முடியாததற்கு நான் வருந்துகிறேன், என்னை மன்னியுங்கள், இந்த மாண்புமிகு சபை என்னை மன்னிக்க வேண்டும், என்னால் தமிழில் டிவிகேயின் கொள்கை தலைவர்களின் பெயரை உச்சரிக்க முடியவில்லை, இனி நான் உச்சரிக்க முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க. சொன்னோன்ன சபையை ஒரு சிரிப்பலை ஏற்பட்டுச்சுங்க. சபையை நெகிழ்ந்தாங்க எல்லாருமே. என்ன ஒரு இணக்கம் பாருங்க. ஒரு ஆளுநர் அவர்களே சபையில் மன்னிப்பு கோர்றாருங்க. அப்போது நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சாருங்க, புன்முறுவலா. அதுதாங்க அருமையான ஒரு காட்சி. இந்த காட்சியை தான் தமிழகமே உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ஆளுநர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கிவிட்டது தமிழகத்தில். மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகிவிட்டது தமிழகத்தில். நமது முதலமைச்சர் அவர்களே நிதி ஆயோக் மாநாட்டில் சொன்னாருங்க, நிதி ஆயோக் கூட்டத்தில் மத்திய அரசுக்கு ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை நமது தமிழக அரசு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அது அப்படியே அங்கே நிகழ்வாக நம்ம கண்கூட பார்த்தோம். ஆகனால் இந்த கூட்டம் சிறப்பாக நடந்தது. முதல் சட்டசபை கூட்டத்தொடர் முதல் நாள் மிக அருமையாக நடந்தது. இந்த ஒத்துழைப்பை பார்க்கும்போது மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை கொடுப்பார்கள் என்று ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி நம்மிடத்தில் உதயமாயிருக்கிறது மக்களே. தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி ஆதாரங்கள் கவர்னர் வழியாக வரக்கூடும் என்று தமிழக மக்களும் ஆர்வமுடன் எதிர்பார்க்கிறார்கள் நண்பர்களே. இந்த இணக்கமும் இந்த ஒற்றுமையும் 5 ஆண்டு காலங்கள் நிலைக்கட்டும், தமிழகம் தலை நிமிரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் நாம் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே, வணக்கம்.